कुट्टे अंगठा पैसद कोपी रूप हार्ड वर्क करना सिक्किलना काय मनस का 14 हार्ड वर्क करना जिसका 14 होना हार्ड वर्क कितनी मना 14 पास करना चाहिए कॉलेज जाओ चाहिए अल्लाह वो हार्ड वर्क कितनी मना कॉलेज पास करना चाहिए कहाँ भरेगा कहाँ पास कितने फर्स्ट क्लास पास कहाँ चाहिए अपने ये अपना कॉम्पिटिटिव एग्जाम यार ग्रुप 4 से उनके ना कलाई ग्रुप 4 से कलाई सुपर दूसरा हाई ना कौन हाँ गुड आगे बढ़ एग्जाम हाँ सुपर ये है कौन से CGE में आई हुआ है CGE हाँ कौन SSC में कंपाइंड ग्रेजुएट एग्जाम इधर काय है काय पोस्ट है ये बट पोस्ट है इसका काय पोस्ट होगा हाँ ये सब इंस्पेक्टर पोस्ट है कस्टमर्स इंस्पेक्टर ऑडिट ऑफिसर मैनेजर द पोस्ट चुका है सो तरफुरा काय मनदे बिंदडी इनके बुक चोदर कोचिंग क्लास 4 வருஷம் நீங்க காலேஜ் படிக்கிறீங்க 6 வருஷம் படிக்கிறீங்க ஒரு 6 மாசம் என்ஜாய் பண்ணுவீங்க காலேஜ் லைஃப் அப்போ போய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் பார்க்கலாம் மொத்தம் சேர்த்து வேலைக்கு 30 பிளஸ் நிறைய காலேஜ் தமிழ்நாடு ஃபுல்லா கவர் பண்ணிருக்கேன் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் அதனால படிக்கிற வயசுல என்ஜாய் பண்ணிருக்கீங்க அது கடைசியில் கஷ்டப்படும் படிக்கணும் புத்தகத்துலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக படிக்க சொல்ல நீங்கள் ஃப்ரெண்டுக்கு என்னன்னா அதே மாதிரி படிக்கணும் ஜாலியாக படிக்கணும் எதையும் சீரியஸாக எடுத்துக்காது இப்போ வந்து நான் பயோ புக் எடுத்துட்டேன் மேத்ஸ் பயோ இப்போ நான் டிசைனிங் படிக்கணும் அதுக்கு நான் அடுத்த காலேஜ் போகணும்னா என்ன மாதிரியான கோர்ஸ் அதுக்கு டிசைனிங்க்கு தனியாக காலேஜஸ் அந்த மாதிரி இருக்கு டிசைன் காலேஜ் இருக்குது இமேஜ் பெங்களூர் இருக்குது அது 5 lakhs சார்ஜ் பண்ண முடியாது 5 lakhs 7 lakhs சார்ஜ் பண்ணலாம் பட் இன்ஸ்டியூட்ல போய் படிக்கிறது வந்து அது 3 years கோர்ஸ் அது இமேஜ்ங்கிறது பெங்களூர்ல அவ்வளவு எப்படி வந்து இன்டர்னலா நம்ம ட்ரை பண்ணலாம் இன்டர்னல் வந்து எடுத்து நாங்க சொல்லல இன்டர்னல்ல நீங்க எந்த டொமைன்ல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கேட்பாங்க முதல்ல அதாவது டிசைன் ஐடியா என்ன பண்ணுன்னு கேக்குறீங்க நீங்க என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்றீங்க டிசைன் டூல் வந்து நான் பெருசா சொல்ல மாட்டேன் டூல் அசிங் மேட்டர் நல்லா சொல்லுவாங்க ஏன் தெரியுமா என்ன டிபார்ட்மெண்ட்ல ப்ரோகிராமிங் அண்ட் டிசைன் தவிர வேற எந்த டிபார்ட்மெண்ட் நான் ஒரு லிஸ்ட் காமிச்சது பாத்தீங்களா சப்போர்ட் அதுல எது அடுத்து அதெல்லாம் இருக்குன்னு தெரியும் நான் எவ்வளவு தூரம் அதை படிக்கணும் அதெல்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது பிசினஸ் அனலிஸ்ட் இருக்காங்க மார்க்கெட்டிங் சைடில் நிறைய பேர் இருக்கிறாங்க கான்டென்ட் ரைட்டிங்கே நிறைய பேர் இருக்காங்க என்னால் இந்த ஏஐ கண்டென்ட் எழுதி கொடுத்துருது ஆனாலும் அதில் உட்காந்து அவங்க பண்ணிட்டீங்க பார்க்கணும்ல அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தப்பாக எழுதி கொடுத்துடக்கூடாது கரெக்டாக இல்லைன்னு பார்க்கணும்ல வந்து நான் பயோ புக் எடுத்துட்டேன் மேத்ஸ் பயோ இப்போ நான் டிசைனிங் படிக்கணும் அதுக்கு நான் அடுத்த காலேஜ் போகணும்னா என்ன மாதிரியான கோர்ஸ் அதுக்கு டிசைனிங்க்கு தனியாக காலேஜஸ் அந்த மாதிரி இருக்கு டிசைன் காலேஜ் இருக்குது இமேஜ் பெங்களூர் இருக்குது அது 5 lakhs சார்ஜ் பண்ணுறோம் நினைக்கிறேன் 5 lakhs 7 lakhs சார்ஜ் பண்ணுறோம் பட் இன்ஸ்டியூட்ல போய் படிக்கிறது வந்து 3 years கோர்ஸ் அது
எங்கேயும் இருக்கிறது பெங்களூர்ல. அவ்வளோ செலவு பண்ண அவசியம் இல்லை. லோக்கல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல இருக்காங்களா பாருங்க. அவங்க போய் தொந்தரவு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இமேஜ் இருக்கா? ஆனால் அந்த வந்து டியூபர் எப்படி பார்க்கணும்? அந்த டியூபர் நல்ல திறமையான ஆளுங்க. பேசிக் கற்றுருங்க. அப்புறம் பேசிக் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பேசிக் தெரிஞ்சு அப்படின்னா அட்வான்ஸ் கூப்பிட்டு போயிடும். நீங்கள் கூப்பிட்டு ஆனால் கற்றுக்கணும்னு சொல்ல முடியாது. பேசிக் கற்றுக்கிட்டீங்கன்னா அடுத்ததோ நான் சப்போர்ட் பண்ணுவேன். நான் வீடியோ பார்க்குறேன். இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் சிஎஸ்சி. எப்படி வந்து இன்டர்னல்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோம்? இன்டர்னல் வந்து எடுத்துருந்தாங்க சோபல். இன்டர்னல் நீங்கள் எந்த டொமைனில் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்பாங்க முதல்ல. ஓகேவா? இப்போ நீங்கள் பைத்தானில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற அந்த டீம் எடுக்கிறாங்கன்னா நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நாளாக வந்து சோபல் நிப்பாட்டி வச்சிருக்காங்க இந்த இன்டர்னல் இது எடுக்கிறது. ஏன்னா ஜோகோ ஸ்கூல்னு ஒன்று ரன் பண்ணுறாங்க உள்ள, தெரியுமா? +2 ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணிடுங்க. ஜோகோ ஸ்கூல்ஸ் சொல்லிட்டு அது என்ன அப்படின்னா +2 முடிச்சவங்க வந்து காலேஜ் போறாங்க இல்லையா, காலேஜில் போகாதீங்க, எக்ஸ்ட்ரா வாங்க 3 இயர்ஸ் எல்லாம் படிங்க. ஆனால் வேற டிகிரி எதுவும் அப்ளை பண்ணக்கூடாது. அது 3 இயர்ஸ் படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க, ஆப்டிடியூட் டெஸ்ட். அதை பாஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கூல்ல வந்து என்ன டெக்னிக்கல் என்ன தெரியும், டிசைன் தெரியுமா, ஜாவா தெரியுமா, என்ன டொமைன் பிசினஸ் தெரியுமா, மார்க்கெட்டிங் தெரியுமா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கூல்ஸ் உள்ள அதில் அலைன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அந்த நல்லா கற்றுக்குவாங்க. செகண்ட் இயர் ஏதாவது ஒரு டீம் கூட அலைன் பண்ணிடுவாங்க. செகண்ட் இயர் தேர்ட் இயர் ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கிடைக்கும். அந்த 2 இயர்ஸ் ரேட்டிங் அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம். அந்த 3 இயர்ஸ் இல்லையா, நீங்க படிக்கிறதுக்கு ஜோபம் பணம் கொடுக்குது. 50,000 ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. 3 வேளை சாப்பாடு இல்லை, 5 வேளை சாப்பாடு ஃப்ரீ. வீட்டை மசாலா வெளியே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சாப்பாடு செய்ய பிரச்சனை, வேலை தங்குறதுல பிரச்சனை, எல்லாம் தங்குறதுக்காக உள்ள வந்து படித்தாலே போதும். 3 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு உங்கள் ஜோபை எம்ப்ளாயியா இங்கிலீஷ் செகண்ட் இயர் படிச்சிருக்கேன் சார். நான் இங்கிலீஷ் சார் 11th 12th நான் எடுத்தது வந்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ். எனக்கு வந்துட்டு அந்த கம்ப்யூட்டர் அப்படின்றதே கிடையாது, சப்ஜெக்டாகவே இல்லை. ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ பிளான் என்னன்னா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மை யூஜி நான் வந்துட்டு ஒரு டீச்சர் நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கேன். கிரியேட்டிவ் ஸ்டார்ட் அப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதில் வந்துட்டு எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுக்கு நான் வந்து ஐடி போகணும்னு நினைக்கிறேன். என்னோட பிளான் வந்து ஜோஹோ ப்ரைஸ் டிசிஎஸ் அந்த மாதிரி தான் சார் இருக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றதுக்காக எனக்கு கோடிங் தெரியாது சார். எனக்கு கம்ப்யூட்டர் ஓரியன்டாக எந்த ஒரு கோடிங் பற்றியான எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ நான் வந்து கோடிங் எது கற்றுக்கலாம் டுடே சார் what are the other skills that are other than coding that helps me to get placed in IT? Okay. நான் கோடிங்ல ஜீரோ. ஆனால் கோடிங் கற்றுக்கிறேன். இதுனா கரெக்டாக கோடிங் சொல்லலாம். HTML, CSS, JS சொல்லலையே அது இது நீங்கள் யோசிச்சுக்கணுமா? ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட்லேயே வந்து என்ன படித்தவங்க பாதிப்பு ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் போயிருக்காங்க. அப்படின்னா என்ன, அந்த எட்டினையும் பாடி டிசைனையும் இணைக்கிறவங்க தான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ். தட் மீன்ஸ் HTML, CSS, JS பண்ணுறவங்க. அதுக்கு வந்து ரொம்ப லாஜிக்கல் திங்கிங் தேவை, பேசிக்கான லாஜிக்கல் திங்கிங் போகும். அதாவது டிசைன் நாலேஜ் இருக்கும். அதில் வந்து நிறைய பேர் ஜோவில் இருக்காங்க. ஏன்னா ஒரு 1000 பேர் படிச்சாங்கன்னா அது 4 பேர் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ். நிறைய இருக்காங்க. இப்போ வந்து ஏஐ வந்ததுனால அது சப்போர்ட் பண்ணுது. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் கொஞ்சம் இதாக இருக்குது. நீங்கள் ப்ரோக்ராமிங்கே படிக்கிறாங்கன்னா டிசைன் பெஸ்ட். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஐடி ஃபீல்டு டிசைனிங் இருக்கீங்க சார். அது வந்து என்ன மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க? ஏஐ டூல்ஸ் ஏதாவது வந்து யூஸ் பண்ணுறாங்க டிசைன்? அதாவது டிசைன் ஐடியில் என்ன பண்ணுறது கேட்குறீங்க? நீங்கள் என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? டிசைன் டூல் வந்து நான் பெருசாக சொல்ல மாட்டேன். டூல் டசிங் மேட்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? என்ன அனுப்ப சமைக்கிறது தெரியல, எவ்வளோ டேஸ்டாக சமைக்கிறது தான் இல்லையா? நேற்று போல சார் இன்னைக்கு பிக்மா வந்தாச்சு, நாளைக்கு நிலா வருது,
டூல் மாறிட்டே இருக்கும். ஒரு டூலை வந்து எத்தனை நாள் கற்றுக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 14 நாள் ஒரு மாசத்துல கற்றுக்கலாம். உங்க நீஷ் வந்து டிசைனிங், அது இல்லாம வேற ஏதாச்சும் சர்வீசஸ்ல உங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்? புரியல. ஜோவோல உங்க நீஷ் டிசைனிங் தானே சார்? என்னோட இது டிசைனிங் தாங்க. அது இல்லாம வேற ஐடி சர்வீசஸ் அவங்க ப்ரொவைட் பண்றதுல உங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா? ஜாயின் பண்ண மீன்ஸ் புரியல. ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணா நீங்க ஜாயின் பண்ணா உங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆக முடியுமா? இங்க இது கண்டிப்பா கேட்கற நல்ல விஷயம் தான். ஸ்ரீதர் வேமோட ரிலேஷன் பண்ணு டெஸ்ட் பாஸ் பண்ணல, இப்போ பாஸ் பண்ணேன் கேக்குமா? அவன் சில ரிலேஷன் பண்ணு உள்ள வை. Nowadays they are telling that in product the incorporation of the internet is going to be developed. So I'm an easy student. I'm interested in core. I need to place in a product-based company. So nowadays they are telling that incorporation of the internet and the product is very much important, and India is also forwarding in that pathway. Because now recent times the semiconductor industry is going to come into India, right? So we are forwarding to it, and you are telling that if we work for 5 years in service-based company, then come to product, it will be benefited. But generally, most of the course students are interested in product-based companies. What we can do? ஆக்சுவலி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, முதல்ல வந்து சர்வீஸ் பேஸ்ட் கோர்ஸ் சொல்றீங்க, நாங்கள் நிறைய பேர் ப்ராடக்ட் பேஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் ஒரு லெவலில் வந்து இப்போ ஜோவா லே ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கலாம், நீங்கள் வெளியே வரீங்க, இந்த டிசைன் தான் அவங்க சொல்லுவாங்க. ப்ராடக்ட் டிசைன் தெரியுமா, வெப்சைட் தெரியுமான்னு கேட்க மாட்டாங்க. டிசைன் தெரியுமா, வெப்சைட் மூலமாக ஒரு வெப்சைட் டிசைன் நல்ல ப்ராடக்ட் தெரியும், நல்ல ப்ராடக்ட் டிசைன் வெப்சைட் பண்ண தெரியாது, ப்ராடக்ட் நம்ம கற்றுக்க முடியாது. கீ ஸ்கிரீன் சொல்லுவாங்க. முதல்ல டேஷ்போர்ட் என்ன இருக்கு, உள்ள போனீங்கன்னா லிஸ்ட் என்னென்ன லிஸ்ட் இருக்கு, அந்த லிஸ்ட் கிளிக் பண்ணி கீழே பேஜ் ஒரு 8 பேஜ் கீஸ் இங்கே 15 கீ பேஜ் தான். அதுக்கே லிஸ்ட் நடக்கலாம். அதுக்குள்ள சுத்துறீங்க, அதான் என்ன சுத்துறீங்க இருக்கா. ஆனால் அங்கே வந்து டியூட்டர் எப்படி பார்க்கணும், அந்த டியூட்டர் நல்ல திறமையான ஆளுதானா, பேசிக் கற்றுக்குங்க. அது கூட பேசிக் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நாங்கள் பேசுகிறேன். நீங்கள் பேசிக் கற்றுக்கு அப்படின்னா அட்வான்ஸ் நான் கூப்பிட்டு போயிடுவேன். என்னை கூப்பிட்டு ஆனா கற்றுக்கணும்னா நம்ப முடியாது. பேசிக் கற்றுக்கிட்டீங்கன்னா அடுத்த நான் சப்போர்ட் பண்ணுவேன். நான் கண்டிப்பாக பார்க்குறேன். ப்ரோக்ராமிங் படிச்சா ரொம்ப பெட்டரா இருக்கும். பைத்தான் ஏஐ இருக்கா, பைத்தான் ஏன் பண்ணுங்க. பைத்தானுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. இந்த ஃபியூச்சரில் நிறைய கேட்பாங்க. என்னுடைய அக்கா பையன் வந்து ஒரு 6 வருஷம் முன்னாடி சொன்னேன், பைத்தான் நல்ல ஃபியூச்சர் இருக்கு, நீங்கள் வந்து நல்ல பேக்கேஜ் வாங்கலாம், 25 வருஷம் டாப்ல இருக்கான். அவனுக்கு கிளாஸ் எடுத்துனா இப்போ எடுக்கிறது இல்லை. அது மாதிரி பாருங்க, ஃபீல்டில் இருக்கவங்க படிங்க. சார், நான் வந்து ஏஎஸ் ஸ்கூல் படிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஏரோஸ்பேஸ்லையும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்புறம் வந்து 2D 3D மாதிரி கற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஏரோஸ்பேஸ் பேஸ் பண்ணி டிசைனிங் பண்ணுறதெல்லாம் பிடிக்கும். இப்போ நான் ஏஐ இன்டிகிரேட் பண்ணி இதெல்லாம் இன்டிகிரேட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்? ஏஐ இன்ஜினியரிங்னே தனி கோர்ஸ் இருக்குது. ஏர் இன்ஜினியரிங் தானே, ஏரோஸ்பேஸ் அதான் ஏரோஸ்பேஸ், அது தனியாக இருக்குது. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. டிசைனிங் இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக வேறு. இது வெப் ஓரியன்டட் டிசைன். அது ரியல் டைம் அதோடைய ப்ரோக்ராம்ஸ்லாம் என்ன அப்பெல்லாம் தெரிஞ்சுட்டு தானே பண்ணணும். வெப்பில் என்ன அண்டு பண்ணிடலாம், அது பண்ண முடியுமா? டேட்டா இன்ஜினியரிங். டேட்டா இன்ஜினியரிங் எனக்கு அவ்வளோ தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன். நான் இருக்கிறது ஃபுல்லாக வந்து எப்படின்னா ஓடியில் 0. இப்போ என்ன தான் பண்ணுறீங்க? கோடிங் 0னா நான் ஃப்ரண்ட் அண்ட் கோடிங் எழுதுவேன். டேட்டா இன்ஜினியரிங் டேட்டா வந்து கிளீனாக வந்து பேக்கப் பண்ணி கிளீனாக அதை வந்து மெயின்டைன் பண்ணுற ஒரு படிப்பு சொல்லுவாங்க. என் பேங்க் டேட்டா அவன் ஒரு இடத்துல லிங்க் பண்ணியிருக்காரு, அவன் இந்த மாதிரி பார்க்கவே முடியல. பேசுறப்ப பேசுறோம் சொல்ல முடியாது. ஸ்கூல்லாம் வெரி குட், நல்ல பயன்படுத்திருக்கீங்க. வெரி குட். तेनु तोड़च्ची का पल विषय मोतंगो सिगड्डे कगी तुम्हारे तेरे में कार्य मिसले मिसेगी
దిక్కు తిరిగిను ఊకం దిగిన కరకు தயாராக தெரிஞ்சிருக்கியா ரைட் மெஜாரிட்டி கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளும் ಧನ್ಯವಾದ ಕಡೆಯವಾಸಿ எனக்கு சங்க அவருடைய டீம் மத்தான அஸ்கிரங்க அவருடைய முன்பாக ಧನ್ಯವಾದவாசி ಈ நிகழ்ச்சி சொல்றதுக்காக ஏற்பாடு అందరి பொறுப்பாளர்களா இன்னும் முக்கியமா நன்றி சொல்லணும்னு ஆரம்பிச்சு முதலாவதுగా ఈ ధామ్ கொண்டாடுகிற நிவாசம் ధామ్ தீனம் ఈ நிகழ்ச்சி சொல்றதுக்கு வாய்ப்புடைய தாமோதரன் ஃபேமிலியில நன்றி சொல்லுவது ఈ నిగల్చి భయం ఇందుకోసం ఎవరు తెలియాలి టీమ్ భయం అందరూ కామన్నా ఇంకొచ్చి గోరి పతగిరి సంగతి టీమ్ ఒకే బలి తెచ్చి భయం టీమ్ ఎన్నో అంతా ఎవరు తెలియాలి దానికి ఎన్నో ముందు థ్యాంక్ యూ ఫర్ தேசிய இருக்குது வீரம் ஆசாதி இனி நிலைமைகள் மாறும் ஆசாதி தலை நிமிர்த்திடுவா ஆசாதி களமிறங்குற நேரம் ஆசாதி துணை இருக்குது வீரம் ஆசாதி இனி நிலைமைகள் மாறும் ஆசாதி தலை நிமிர்த்திடுவா हम क्या चाहते अरे जोर से बोलो अरे सारे बोलो हक हमारे शान हमारे जान से प्यारी हम छीन लेंगे हम काट देंगे देनी पड़ेगी चाहे डंडे मारो चाहे गोली मारो लेके रहेंगे आग लगा दो आजादी களமிறங்குற நேரம் ஆசாதி துணை இருக்குது வீரம் ஆசாதி இனி நிலைமைகள் மாறும் ஆசாதி தலை நிமிர்த்திடுவா ஆசாதி களமிறங்குற நேரம் ஆசாதி துணை இருக்குது வீரம் ஆசாதி இனி நிலைமைகள் மாறும் ஆசாதி தலை நிமிர்த்திடுவா பிறந்திடும் மாற்றமே விரலில் பூசிய மை ஒளி ஏற்றுமே கடமையாற்றிடு கவலைகள் தீர்க்கவே வரிசையில் வா உரிமையை காக்கவே பயத்தில் அலறிய குழந்தைகள் சிரித்திட நடக்கும் தெருக்களில் சுதந்திரம் உழைத்திட இருட்டை இனி விரட்டு வெளிச்சம் வரவிருக்கு அறத்தை நிலை நிறுத்து மறுக்கும் தடை உடைத்து சரித்திர மொழியில் உனது பெயர் எடுத்திட பொறுத்திடும் வழியை பதக்கம் அது தழுவிட வீரமே உனது வரலாறு தியாகமே உலக மரபாது ஆசாதி களமிறங்குற நேரம் ஆசாதி துணை இருக்குது வீரம் ஆசாதி இனி நிலைமைகள் மாறும் ஆசாதி தலை நிமிர்த்திடுவா ஆசாதி களமிறங்குற நேரம் ஆசாதி துணை இருக்குது வீரம் ஆசாதி இனி நிலைமைகள் மாறும் ஆசாதி தலை நிமிர்த்திடுவா இரு பிடிகளில் இங்கொரு கேள்வி இளமெங்கிலுமே ஒரு வேள்வி இரவு பகல் எண்ணிமையுடனே உன் நினைவுகளே என் உயிர் மகளே கடமை முடித்து சிறகை விரித்து வருவேன் சுமைகள் இறக்கி மலர்கள் பறித்து தருவேன் உயிரை உனக்குள் வைத்து உடலை உருக்குலைத்து கடமையாற்றுகிறேன் கண்மணி ஆசாதி களமிறங்குற நேரம் ஆசாதி துணை இருக்குது வீரம் ஆசாதி இனி நிலைமைகள் மாறும் ஆசாதி தலை நிமிர்த்திடுவா ஆசாதி களமிறங்குற நேரம் ஆசாதி துணை இருக்குது வீரம் ஆசாதி இனி நிலைமைகள் மாறும் ஆசாதி தலை நிமிர்த்திடுவா But the students let me let go for a long second. Thank you, sir. It's my evening session to request our most honorable chairman, Sri Vidyamangal Association, Dr. R. Presentation, to honor our today's chief guest, the resource person.
அந்த ஜேர்னியில் வந்து எப்படி சாஃப்ட்வேரில் வந்தேன் அதை என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோட அந்த டிசைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த சைட்டும் திருநெல்வேலியில் தான் போயிருக்கு. ரொம்ப பண்ணாலும் தெரியல. ட்ரீம் ஆஃபீஸ் இவ்வளோ பெரிய காலேஜ் ஸ்டுடியோ அதை பார்த்து பாளையம் கனெக்ட் பண்ணோம் திருநெல்வேலி. அப்போ இந்த பாலம், இந்த ஒர்க், இந்த குவாலிட்டி போகும். அந்த மாதிரி தாட்ஸ். அடுத்தது வந்து முக்கியமானது, நம்ம நிறைய பார்க்குறோம் வீட்டில் அந்த வெட்டிங் இன்விடேஷன் மஞ்சள் பத்திரிக்கை தான் சொல்லுவோம் இல்லையா. எனக்கு பிடிச்ச டிசைன் அதான். அதில் இருக்கிற அந்த அழகான ஒரு விஷயம், அந்த பேட்டர்ன்ஸ் என்னைக்கா வச்சு பார்த்துருக்கோமா? அதுலேயும் யூஸபிலிட்டிங்கிறது இருக்குது. யூஎஸ் சொல்கிறோம்ல, கரெக்டாக பொண்ணு மாப்பிள்ள பேர் சொல்லணும். நம்ம எதை பார்த்தாலும் அந்த ரெண்டு கணக்கு கரெக்டாக தெரியும். அது கரெக்டாக கணக்கு தெரிவிப்பாங்க மாடிக்கிறான்னு சொல்லிட்டு. அவங்க பேரண்ட்ஸ் இது கொடுத்துருப்பாங்க. இந்த டேட் ஹைலைட் ஆயிருக்கும், எந்த மண்டபம் ஹைலைட் ஆயிருக்கும். ஒரு பத்திரிகையில்